ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் ஆவி பிடிச்சிருந்ததான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மிஷின் வச்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் சளி பிடிச்சா சரி டாக்டரே வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம்மா 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, மருந்து கொடுத்துருவாங்க. நாம் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம வீட்டில் மிஷின் இருந்தால் நாம் வந்து அது ஆவி வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்க்காம வந்து நைட்டில் 1 மணி 12 மணி இந்த மாதிரி கூட வந்து பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து சளி வந்து சரியாகுது. ஏன்னா தான் மருந்து ஊசி போட்டாலேயும் ஆவி வந்து டாக்டர் வந்து பிடிக்க சொல்கிறாங்க. அதனால் ஆவி பிடிக்கிறது தான் பாருங்கள். சும்மா அது இந்த சின்ன வீடியோ தான் அது. சரி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறங்க. அப்பா மிஷின் பாருங்க மேலே இருக்குது. ரசிகனா கேசாமி சளி பிடிச்சிச்சா? என்ன சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிச்சு தெரியலையா? நேற்று மாமா கிட்ட என்ன ஆட்டிய போட்ட? ஏய், தூங்கி எழுந்தது என்ன குடிச்ச? அந்த ஜூஸ் பண்ற வேலை இது. ஜூஸ் ஐஸ் எல்லாம் தின்னுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். டாக்டர் ஊசி போட்டுருவாங்களா? போடுவாங்க. இன்னும் 4 ஊசி போடணும். இன்னும் 4 ஊசி போடணும். அதுக்கு சாப்பிடாம ஐஸ் ஜூஸ் எல்லாம் சாப்பிடாம இருக்கணும். அப்பதான் அடிக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஃபுல்லாக சளி இருமல் பிடிச்சிருச்சு வேற. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி வந்து எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம்மா. 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம்மா. 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆவி பிடிச்சினே இருக்கணும். அந்த மாதிரி ஏம்மா மருந்து முடிஞ்சிருச்சா? புகை வருதா பாரு. நான் புடிச்சிச்சு போ.